எதுல சந்தோஷம் இருக்கு அப்படிங்கிறது தான் அந்த கதையோட தலைப்பு. ஒரு ஊர்ல ஒரு பாட்டி இருந்தாங்க. அந்த பாட்டி தனியாக தான் இருந்திருக்காங்க. அவங்க கூட யாருமே இல்லை. அந்த ஊர்ல அந்த பாட்டி மட்டும் ஒரு வீட்டில் தனியாக வசிச்சுட்டு இருந்தாங்களாம். அவங்க பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் என்ன பண்ணுவாங்களா, டெய்லி ஈவினிங் ஆனால் எல்லாருக்கும் கதை சொல்லுவாங்களாம். குழந்தைங்களுக்கு கதை சொல்லுவாங்கன்னா அந்த கதையை கேட்க பெரியவங்களும் வந்துடுவாங்க, எல்லாரும் வந்துடுவாங்க. அவங்களுக்கு தேவையான சாப்பாடெல்லாம் ஒவ்வொரு வீட்டில இருந்தும் கொண்டு வந்து டெய்லி கொடுத்துருவாங்க. அதனால அவங்க எந்த விதமான கவலைகளுமே இல்லாம சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஒரு சின்ன வீடு தான், அதுக்குள்ளேயே அவங்க சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் என்ன பண்ணாங்கன்னா காட்டுக்கு போனாங்க. அவங்க வாழ்றது ஒரு குளிர் பிரதேசம். குளிர் பிரதேசம்னா என்ன பண்ணாங்கன்னா ரொம்ப குளிராக இருக்கு வீட்டுக்குள்ள. அப்பெல்லாம் நம்ம இப்போ ஹீட்டர் போட்டுக்கிறோம், அந்த மாதிரிலாம் இல்லை அந்த வீட்டில். அதனால என்ன பண்ணுவாங்கன்னா சின்னதாக ஒரு அடுப்பை மட்டும் எப்போதும் இருந்துகிட்டே இருக்குமா. அந்த அடுப்பு என்ன வேணும், மட்டை, அப்புறம் குச்சி, விறகு, இதெல்லாம் வேணும் இல்லையா. அதனால அந்த குச்சியெல்லாம் வேணும்னா குச்சி எடுக்கிறதுக்காக அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா காட்டுக்கு தான் போகணும். காட்டில் போய் விறகு குச்சியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து அந்த அடுப்பு போய் டெய்லி எப்போதும் எரிஞ்சிட்டே இருந்தால் தான் வீடு வந்து கதகதப்பாக இருக்கும், குளிர் இல்லாமல் இருக்கும் அவங்களுக்கு. அதனால காட்டுக்கு ஒரு நாள் போகிறாங்க. போகும்போது விறகு தேடி குச்சி தேடி போகும்போது அங்கே வந்து ஏதோ ஒரு அதிசயமான ஒரு பொருளை பார்க்குறாங்க. அவங்க பார்த்தா அது எங்கன்னு கிட்ட போய் பார்க்குறாங்க. அது வந்து மண்ணுக்குள்ளே புதைஞ்சிருக்கிற ஒரு தங்க பானையில தங்கம் இருக்குது. அது மேலே வந்து ஒரு துணியால் மூடிருக்காங்க. மேலே மட்டும் அந்த பானை லேசாக தெரியுது. அந்த பாட்டி என்ன பண்ணுறாங்க, இதை மெதுவாக எடுத்து பார்க்குறாங்க. அவங்களால எடுக்க முடியல. அப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டு அதை வெளியில எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் என்ன இருக்குது, தங்க நாணயமா இருக்கு. தங்க காசா நிறைய அது உள்ள இருக்குது. அவங்க உடனே என்ன நினைக்கிறாங்க, ஆஹா இவ்வளோ தங்க காசு இருக்குது, அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், இப்போ ஒரு சின்ன வீட்டில் தான் அவங்க குடியிருந்துட்டு இருக்காங்க, நம்ம ஒரு பெரிய வீடு கட்டிடலாம். பெரிய வீடு ஒன்று கட்டிட்டு அதுக்கப்புறம் நல்ல ஒரு குஷன் சேர் அந்த மாதிரி வாங்கணும்னு நம்மளுக்கு ரொம்ப நாள் ஆசை. அது மாதிரி ஒரு நல்ல சேரை வாங்கி நம்ம இப்போ வீட்டில் சாதாரண சேரில் தான் உட்காந்து எல்லாருக்கும் இதெல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. அது மாதிரி ஒரு பெரிய வீடாக கட்டிக்கிட்டு ஒரு பெரிய சேர் ஒன்று நம்ம இந்த காசை வச்சு வாங்கிக்கலாம்னு அந்த பாட்டி ஆசைப்படுறாங்க. உடனே என்ன பண்ணுறாங்க, இந்த தங்க காசெல்லாம் எடுத்துகிட்டு வீட்டுக்கு போகணுமா இல்லையா, தூக்கி பார்க்குறாங்க. தூக்கவே முடியல, அவ்வளோ வெயிட்டாக இருக்கு அந்த பானை. சரி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அங்கே பக்கத்தில் இருந்த மரம்லாம் உடைச்சி அது பட்டை அதெல்லாம் சேர்த்து சின்ன வண்டியாக அவங்க தயார் பண்ணிடுறாங்க. சின்ன வண்டியாக தயார் பண்ணி அந்த பானையை அந்த வண்டியில் வச்சு தள்ளிட்டு போகும்போது அவங்களால கொஞ்சம் சுலபமாக தள்ள முடியுது. தள்ளி எடுத்துகிட்டு போயிட்டே இருக்காங்க. கொஞ்சம் தூரம் போனோடனே திரும்பி பார்க்குறாங்க. அந்த தங்க காசுல என்ன கலரில் இருக்கும், கோல்டு கலராக இருக்கும். கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்பி பார்த்தா அந்த தங்க காசுலாம் வெள்ளி காசாக மாறிடுச்சான். வெள்ளி காசை மாறினோடனே அவங்க நினைக்கிறாங்க, ஆஹா இது எப்படி மாறினது, சரி பரவாயில்ல, வெள்ளியும் கொஞ்சம் விலை உயர்ந்தது தான், அதை விற்றுட்டு நம்ம ஒரு வீடு கட்டிக்கலாம், ஒரு சேர் வாங்கிக்கலாம் அப்படின்னு இந்த பாட்டி ஆசைப்படுறாங்க. சரி இன்னும் கொஞ்சம் தூரம் தள்ளிட்டு போகிறாங்க. தள்ளிட்டு போனோடனே மறுபடியும் திரும்பி பார்த்தா அந்த வெள்ளி காசு எல்லாமே என்ன ஆயிடுச்சா, இரும்பு காசாக மாறிடுச்சான். அச்சோ இது என்னடா, வெள்ளி காசாக இருந்தது, ஃபஸ்ட்டு தங்க காசாக இருந்தது, வெள்ளி காசாக மாறினது, வெள்ளி காசு திரும்பவும் இரும்பு காசாக மாறிடுச்சு. இரும்பு காசு எதுக்குமே பிரயோஜனம் இல்லை, அவ்வளோதான் நம்மளால விட்டுட்டு நம்ம ஆசைப்பட்ட மாதிரி வீடோ சேரோ வாங்க முடியாது அப்படின்னு சொல்லி ரொம்ப கொஞ்சம் வருத்தப்பட்டுட்டு அந்த பானையை அங்கேயே வச்சுட்டு வீட்டுக்கு போயிடுறாங்க. வீட்டுக்கு போயிட்டு யோசிச்சு பார்க்குறாங்க அவங்க, நாம் வந்து காட்டுக்கு போனோம், அங்கே போனால் ஃபஸ்ட்டு நமக்கு தங்க காசு கிடச்சிது, அது என்னடனா வெள்ளியாக மாறினது, வெள்ளி திரும்பவும் என்னவா மாறிடுச்சு, இரும்பு காசாக மாறிடுச்சு. சரி பரவாயில்ல, ஆனால் நாம் இப்போவே என்னவா தான் இருக்கும், அந்த வீட்டில் இருக்கிறதே நமக்கு எப்படி இருக்காங்க, அவங்க ஆல்ரெடி முன்னாடி எப்படி இருந்தாங்க, சந்தோஷமாக தானே நம்ம இருந்துட்டு இருக்கோம், நாம் ஏன் அதுக்காக ஆசைப்பட்டோம். இப்போ அந்த தங்க காசு இல்லைனாலும் அவங்க எப்படி தான் இருக்க போகிறாங்க, சந்தோஷமாக தான் இருக்க போகிறாங்க. அவங்க கிட்ட வந்து தங்க காசு இல்லைனாலும் அவங்க சந்தோஷமாக தான் இருக்க போகிறாங்க. நாம ஏன் அதுக்கு போய் நம்ம ஆசைப்பட்டோம், அதனால தான் அது என்னவா மாறிடுச்சு, வெள்ளி காசா மாறி வெள்ளி காசு எதுக்குமே யூஸ் ஆகாத ஒரு இரும்பு காசா மாறிடுச்சு. நம்மளும் அது போலதான், நம்ம கிட்ட என்ன இருக்குதோ அதை வச்சு நம்ம சந்தோஷப்படணும். நம்ம வந்து யோசிப்போம், ஆஹா அவன் அதை பொருள் வச்சிருக்கான், இவன் இதை வச்சிருக்கான், நாமளும் அது போல வாழணும்னு ஆசைப்படலாம். ஆனால் என்ன பண்ணணும், நம்ம அதுக்காக உழைக்கணும். ஐயோ ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கிட்டே நம்ம வந்து அதை வந்து நம்ம ஆசைப்பட்ட மட்டும் கிடைக்குமா மார்க், உங்களுக்கு எப்படி கிடைக்கும், நீங்க படிச்சீங்கன்னா தானே உங்களுக்கு மார்க் கிடைக்கும். அதனால இன்னொன்று வந்து நம்ம கிட்ட இருக்கிற பொருளோ இருக்கிற என்ன இருக்குதோ அதை வச்சு நம்ம சந்தோஷப்பட்டுக்கணும். வேற ஒரு பொருளுக்காக நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா ஆசைப்படக்கூடாது. இருக்கிற
வந்து என்ன பண்ணலாம், சந்தோஷமா வாழலாம் அப்படின்னு நாமளும் என்ன பண்ணணும், அதை ஏற்றுக்கணும். இதுதான் இந்த குழந்தைகள் தினத்துக்கான உங்களுக்கான ஒரு கதை. ஓகே, தேங்க்யூ.